ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுரக்காய் மொச்சப்பயிர் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுருங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப்பில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கங்க. கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. தேவையானாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பழமாக 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுமே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறிடுங்க. சுரக்காவை நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கிளறிட்டு ஒரு 100 கிராம் மொச்சப்பயிர் ஊற வச்சு நல்லா 3 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த ஸ்டெப்பில் மொத்தமாக கிளறிட்டு அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்போவும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி தேவையான தண்ணி ஊற்றி மூடிடுங்க. இந்த சைடில் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காவில் பாதி போட்டிருக்கேன். அந்த தேங்காவிலே பாதி தான் போட்டிருக்கேன். அதை நல்லா அரைச்சி அந்த விழுது எடுத்து இதுக்கு நல்லா சுரக்காய் வெந்துருச்சா நல்லா அழுத்தி பார்த்துட்டு இந்த பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சுரக்காய் குழம்பு ரெடி. இன்னைக்கு வீட்டில் மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சுரக்காய் குழம்பு, ஒயிட் ரைஸ், அப்புறம் பீக்கங்காய் கிரேவி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்பளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சுரக்காய் குழம்பு செய்ய சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு தான் செஞ்சோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இட்லி தோசை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வேர்க்கடலை, உங்களுக்கு மொச்சக்கொட்டை போடுறது பிடிக்கலன்னா வெறும் சுரக்காவும் இதே மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.